வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு நபரின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஏற்கனவே 1-2 மேடைகளில் இதை பற்றி பேசியிருக்கிறேன். இருப்பினும் புதிதாக இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலாக அமையும் என்பதனால் இப்பொழுது இதனை இங்கு மீண்டும் பதிவு செய்கிறேன். ஒரு மனிதர் வாழ்வில் அதீத விரக்தி அடைந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்கிறார். ஒரு ரயில் முன் பாய்ந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு ஒரு ரயில் நிலையத்திற்குள் நகர்கிறார். மிகுதியான ஆட்கள் வந்தும் சென்று கொண்டிருக்கக்கூடிய பரபரப்பு மிகுந்த அந்த ரயில் நிலையத்திற்குள் இந்த மனிதர் தற்கொலை எண்ணத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பரபரப்பான ரயில் நிலையத்தில் இந்த ஒரு மனிதர் மட்டும் விரக்தியின் உச்சத்தில் நடைபெறமாய் இறப்பை பற்றிய சிந்தனையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே இருந்த புத்தக கடை ஒன்றில் உயர உருவத்தில் ஒருவரின் அட்டைப்படத்தை எதேச்சியாக இவர் பார்க்கிறார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, இறக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அந்த ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தவர் அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு வரி விடாமல் அந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்கிறார். அந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடித்த பின்னரும் கூட அவர் எண்ணத்தில் எள்ளளவு மாற்றமில்லை. நான் எனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ரயில் நிலையத்திற்குள் வந்திருக்கிறேன். நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு அற்ப ரயிலின் முன் பாய்ந்து என் உயிரை விடுவதை விட நான் எனது உயிரை என் தாய் நாட்டிற்காக நான் தியாகம் செய்ய விரும்புகிறேன் என்று எண்ணி இராணுவத்தில் போய் சேர்க்கிறார். அந்த மனிதர் தான் இன்றைக்கு உலகமே அறிந்திருக்கக்கூடிய அண்ணா ஹசாரே அவர்கள். அவர் ரயில்வே நிலையத்தில் உயர அட்டைப்படத்தை பார்த்தாரே, அந்த அட்டைப்படத்தில் நின்றிருந்தது சுவாமி விவேகானந்தர். பிற மதத்தை சார்ந்த நண்பர்களுக்கு நான் சில தகவல்களை தெரிவிக்க விரும்புகிறேன். டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவரோடு இருக்கக்கூடிய சக துறவிகள் சுவாமி விவேகானந்தரிடத்திலே இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தினமாக இருக்கிறதே, எங்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், லிவ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். எந்த மனிதரை நீங்கள் ஒரு மதத்துக்குரியவராக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த மனிதன் உச்சரித்த வார்த்தை லிவ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் இளமை பருவத்திலேயே நரேந்திரநாத்தா இருக்கும் போதே அவரோட குடும்பம் மிக செல்வ செழிப்பான குடும்பம். அவரது தந்தை விஸ்வநாத தத்தர் கொல்கத்தாவிலே மிக சிறந்த பிரபலமான வழக்கறிஞர். அவரை சந்திப்பதற்கு பல நண்பர்கள் அவரது வீட்டுக்கு வந்து செல்வார்கள். அப்படி பல இஸ்லாமிய நண்பர்கள் சுவாமி விவேகானந்தரின் குடும்பத்திற்கு உற்ற நண்பர்களாக, குடும்ப நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு தனக்கு மிக பிடிச்ச காளி தேவியோடு பிரார்த்தனை செய்யும் பொழுது விவேகானந்தர் இப்படி பிரார்த்தனை செய்கிறார், ஐ நீட் த பாடி ஆஃப் அன் இஸ்லாம். ஒரு இஸ்லாமியனின் உடல் வலிமையை எனக்கு தா என்று தேவியை அவர் இறைஞ்சி வேண்டுகிறார் என்று சொன்னால் இந்த நபரைத்தான் நாம் ஒரு மதத்துக்குரியவராக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இங்கே இன்னும் சிலர் நமது தேசத்தின் பெருமையை கூட மாற்று தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னால் மட்டுமே கேட்டுக்கொள்ளக்கூடிய பாங்கினை இருப்பவர்களுக்காக சொல்கிறேன். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேசிய கொடியை பார்க்கிறீர்களோ நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளலாம்.